ஒரு இடத்துல அடி கொடுத்தவனை விட அடி வாங்கினவனை தான் இந்த ஊர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். அது போல தான் என்னதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நல்லா பேட்டிங் பண்ணிருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் பவுலர் அடி வாங்கினது தான் இங்கே பெரும் அதிர்ச்சி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ரெக்கார்டே உடைச்சிருக்காங்க. அது என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்டை ஆர்சிபி தான் வச்சுருந்தாங்க. அந்த ரெக்கார்டை உடைச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர். 276 அடிச்சு டாப் ரெக்கார்டில் இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நடந்த மும்பைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா புது டெக்னிக்கை நான் உள்ள கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மொபாக்கோன்ற பவுலருக்கு ஓவர் கொடுத்ததுதாங்க அவர் பண்ண பெரிய தப்பு. அபிஷேக் சர்மா அடிச்ச அடியில் அம்பானி மகனே வாயை பொழந்து பார்க்குறாரு. ஹார்திக் பாண்டியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் டிராவிட் ஹெட்டும் அப்படின்னு அடித்து தன்னோட ஃபாஸ்டஸ்ட் 50 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் ஹார்திக் பாண்டியாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாருக்கிட்ட பவுலிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா எல்லா பவுலருமே கிழின்னு கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த கிளாசன் நான் மட்டும் சும்மாவா சொல்லிட்டு ஃபாஸ்டஸ்ட் 50 கம்ப்ளீட் பண்ணி 34 பால்ல 80 ரன் அடிச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட எல்லா பவுலருமே கிழின்னு கிழிச்சிட்டாங்க. அதுவும் இந்த பியூச்சால ஓவர்லாம் சொல்லவே தேவையில்லை. எல்லாரும் அண்ணாந்து வானத்தை தான் பார்க்குறாங்க. அளவுக்கு டீசெண்டாக போடுறது பார்த்தீங்கன்னா பும்ரா மட்டும்தான் 4 ஓவருக்கு வெறும் 40 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அதுவே இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா 276 அடிச்சு டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் டார்கெட் இன் ஐபிஎல்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரியுமே பதிச்சிருக்காங்க. இந்த பிச்சு பேட்டிங் பிச்சுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா 180 190 தான் வரும்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸ் 276 ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் தி ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹிஸ்ட்ரியே வந்து படைச்சிருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆகின இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மாவில் பெருசாக ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இஷான் கிஷன் என்னதான் அக்ரெசிவாக ஆடி இருந்தாலும் அவர் சீக்கிரமாகவே விக்கெட் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வருமா தான் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 64 ரன்ஸ் அடிச்சுட்டு அவருமே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஹார்திக் பாண்டியாவுக்குமே பார்த்தீங்கன்னா பாலை சரியாக மீட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஆடி அடி 20 ஓவர் முடியும்போது பார்த்தீங்கன்னா 246 அடிச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு மாபெரும் வெற்றியை கண்டிருக்கு.